Welcome, my dear students. Today we are going to see Unit 2. So, in this Unit 2, we are going to see exercise number 1. Right? See this. From the information given below, prepare receipt and payments account of Kurunji Sports Club for the year ended 31st December 2018. ரைட். ஸோ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் கவனிங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே ஒன்று மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ரிசிப்ட் அண்டு பேமெண்ட்ஸ் அது நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா, எல்லா அக்கௌண்ட்ஸும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம், எல்லா இயர்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம், எல்லா டிரான்சாக்ஷன் ரெவன்யூவாக இருந்தாலும் சரி, கேபிட்டலாக இருந்தாலும் சரி, எல்லாமே எடுத்துக்கலாம். பட் எக்ஸப்ட் த 3 things எதாவது எடுக்கக்கூடாது அப்படின்னா, டெப்ரிஷியேஷன், ரைட், த நெக்ஸ்ட்டு ப்ரீபெய்ட், ரைட், த நெக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இந்த 3 விஷயங்களை மட்டும் எடுக்கக்கூடாது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங், டெப்ரிஷியேஷன், ப்ரீபெய்ட், ரைட். ஸோ அவுட்ஸ்டாண்டிங், டெப்ரிஷியேஷன், ப்ரீபெய்ட் இந்த 3 விஷயத்தை மட்டும் எடுக்காமல் மீது எல்லா விஷயங்களும் எடுத்துக்கலாம். ரைட், சி திஸ். ஸோ இங்கே கேஷ் இன் ஹேண்ட் ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் என்ன அக்கௌண்ட் சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. இட்ஸ் அ ரியல் அக்கௌண்ட், இட்ஸ் அ ரியல் அக்கௌண்ட், ரைட். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேஷ் இன் ஹேண்ட் 1/1/2018 4,000, ரைட். ஸோ கேஷ் இன் ஹேண்ட்றது என்ன அப்படின்னா, ஓப்பனிங் கேஷு, ரிசிப்ட் நம்ம கையில் உள்ள கேஷ். அதே இது க்ளோசிங் கேஷ் 31st 12/2018 கொடுத்துருந்தா என்ன அர்த்தம், இங்கிட்டு வந்துடும், ஆப்போசிட் சைடில் வந்துடும். அதாவது ஓப்பனிங் ரிசிப்ட் சைடில் இருக்கணும், க்ளோசிங் பார்த்தோம்னா பேமெண்ட் சைடில் இருக்கணும், ரைட்டா. ஸோ அதான் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் நம்ம போடுறது. பணம் வந்துச்சு அப்படின்னா, அதாவது டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அதான் ரியல் அக்கௌண்ட் ரூலு. ஸோ அதை தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம், அதான் யூஸ் பண்ண போகிறோம், ரைட். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் ஓகே, கேஷ் இன் ஹேண்ட் 4,000. ஸோ 4,000 அப்படி எழுதியாச்சு. சேலரி பெய்டு 3,000. ஸோ சேலரி பெய்டு மீன்ஸ் இட்ஸ் அ பேமெண்ட், சேலரிஸ் 3,000, ரைட். த நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு 10,000. ஸோ மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு இஸ் 10,000. ரிசீவ்டில் பார்த்தோம்னா லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் போட்டாச்சா 10,000, ரைட். தென் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு சைட்லேயே போடணும், ரிசிப்ட் சைட்லேயே போட்டணும். சப்ஸ்கிரிப்ஷன் 15,000. தென் ரெண்ட் ரிசீவ்டு 2,000, ரைட். த நெக்ஸ்ட் பெய்டு பிரிண்டிங் சார்ஜஸ், அப்போ பெய்டுன்னு வந்தால் பேமெண்ட் சைடில், அப்போ பிரிண்டிங் சார்ஜஸ் 2,500. அடுத்த டோர்னமெண்ட் லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு, அப்போ ரிசிப்ட் பார்த்தோன்னா லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு போட்டாச்சா, ரைட். டோர்னமெண்ட் ரிசிப்ட் சைடே போட்ட வேண்டியது. டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் சைடு, தட் மீன்ஸ் பேமெண்ட் சைடில் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 10,000 எழுதியாச்சு. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ், இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது, இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு பொருளை வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ இதில் அசட்டும் வரலாம், சரியா. ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் எழுதியாச்சு. ஸோ அதான் சொன்னேன், இதில் எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துக்குவோம் எக்ஸப்ட் 3 ஐட்டம்ஸ், டெப்ரிஷியேஷன், ப்ரீபெய்டு, அவுட்ஸ்டாண்டிங். இது தவிர மீது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம், ரைட்டா, ரைட். ஸோ இப்போ இதுக்குள்ள டிஃப்ரெண்ட். ரிசிப்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பேமெண்ட்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா கேஷ், அப்போ பை பேலன்ஸ் சிடி கேஷ். ஸோ இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சப்போஸ் இங்கே கேஷ் பேங்க் ரெண்டுமே இருக்குது, க்ளோசிங் கேஷ் இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கான், கொஸ்டினில் கொடுத்துருக்கான் அப்படின்னா கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர் பேர் என்ன வரும் அப்படின்னா பேங்க், ரைட். புரியுதா. சப்போஸ் பேமெண்ட் அதிகமாக இருக்குது சார், ரிசிப்டில் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணும், பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஏன் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்கிறோம், ஓவர் எக்ஸ்பென்சஸ் தேன் த இன்கம், அதாவது ஓவர் பேமெண்ட்ஸ் தேன் த ரிசிப்ட் அப்படின்னா அதுக்கு பேர் பேங்க் ஓவர் டிராஃப்ட். அப்போ இங்கிட்ட பேலன்ஸ் வந்துச்சுன்னா டு பேலன்ஸ் சிடி பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு எழுதினாலே போதும், புரியுதா, ரைட். அந்த பேலன்ஸுக்கு பேர், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் செகண்ட் ப்ராப்ளம் போவோம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்னா இங்கே நான் கொஷின் வச்சுருக்கேன், கவனிங்க. ஸோ கொஷின் இங்கே இருக்குது, ஆன்சர்ஸ் பின்னாடி இருக்குது, கவனி. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ ப்ரிப்பேர் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் த கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019, ரைட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்தா பேங்க் ஓவர் டிராஃப்ட். அப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், பேமெண்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஓப்பனிங் பேமெண்ட். அப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஓப்பனிங் எங்கே வரும், பேமெண்ட் சைடில் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த பக்கம் எழுதுறேன் பேமெண்ட் சைடு, ரைட். கேஷ் இன் ஹேண்ட் எங்கே வரும், கேஷ் இன் ஹேண்ட் ஓப்பனிங் கொடுத்துருக்கானா ரிசிப்ட் சைடு, க்ளோசிங் கொடுத்துருந்தா பேமெண்ட் சைடு, ரைட். வேஜஸ் பெய்டு ஃபார் கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ், அப்போ பெய்டுன்னு கொடுத்துட்டானா அப்போ பேமெண்ட், ரைட். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், சப்சிக்வெண்ட் இயர், அப்போ 3 வருஷத்தையும் மொத்தமாக என்ன பண்ணிக்க வேண்டியது எடுத்துக்கலாம், அப்போ இதுக்கு பேர் ரெசிப்ட். அடுத்து வேஜ் எட் டு பி பெய்ட்னா என்ன அர்த்தம், அவுட்ஸ்டாண்டிங். எட் டு பி பெய்ட்னா இன்னும் கட்ட வேண்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அவுட்ஸ்டாண்டிங் வி நோ நீட் டு டேக், எடுக்கக்கூடாது.
சம் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன் டெப்ரிஷியேஷன் எடுக்கக்கூடாது, ப்ரீபெய்டு எடுக்கக்கூடாது, அவுட்ஸ்டாண்டிங் எடுக்கக்கூடாது. அவுட்ஸ்டாண்டிங் இன்னொன்று என்ன எப்படி சொல்லுவாங்க, yet to be paid எடுக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் லோன் பெய்டு, ஸோ பெய்டு பேமெண்ட் எடுத்துக்கலாமா, ரைட். ஹானரேரியம் பெய்டு, இட்ஸ் அ பேமெண்ட், ரைட். வாட்டர் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், சார்ஜஸ் மீன்ஸ் இட்ஸ் அ பேமெண்ட், ரைட். மேட்ச் எக்ஸ்பென்சஸ் இஸ் அ பேமெண்ட், ரைட். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ், எக்யூப்மெண்ட்ஸ்னால் அசட்டு, மெட்டீரியல் பர்ச்சேஸ் சொல்லியிருக்காங்க, வாங்கியிருக்கோம், வாங்கினாலே நம்மளுக்கு என்ன செலவு தான், ஸோ பேமெண்ட், ரைட். மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட் இஸ் அ ரிசிப்ட், ரைட். லீகஸ் இஸ் ரிசீவ்டு ரிசிப்ட். கேஷ் பேலன்ஸ் க்ளோசிங், அப்போ க்ளோசிங் எங்கே போட சொல்லியிருக்கேன், பேமெண்ட் சைடில், ஓப்பனிங் ரிசிப்ட் சைடில், ரைட். டொனேஷன் ரிசீவ்ட் ஃபார் பெவிலியன், donation received for pavilion means is a receipt, right. So or, right. So now I'm going to show the answers to you, right. So the second problem solution is opening cash balance we have done, and subscription we have given, and then match fund receipt written, and large legacies written. Legacies means legal documents, right. So it comes under the receipt side because it's received. Donation received, so receipt side. So here overdraft, bank overdraft. Initially I said that. So bank OD அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்க ஓப்பனிங் இங்கிட்டு வரும், க்ளோசிங் இங்கிட்டு வரும், ரைட்டா. அதே போல் கேஷ் பேங்க் எல்லாம் ஓப்பனிங் இங்கே வரும், க்ளோசிங் கேஷ் பேங்க் இங்கே வரும். இப்போ க்ளோசிங் கேஷிங் இந்த சம்மில் கொடுத்துருக்கான், அப்போ வரக்கூடிய ஆன்சருக்கு பேர் பேங்க். ப்ரீவியஸ் சம்மில் நான் சொன்னேன் இல்லையா, அப்போ வரக்கூடிய ஆன்சர் பேர் பேங்க். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று ரெசிப்ட் அதிகமாகி பேமெண்ட் கம்மியாச்சுன்னா வரக்கூடிய ஆன்சர் பேங்க் ஆர் கேஷ், ரைட். கேஷ்ன்ற ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா பேங்க்னு போட்டுக்குங்க, ரைட்டா. இப்போ பேமெண்ட் அதிகமாகி ரெசிப்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ இங்கே நம்ம பேலன்ஸ் போடுவோம் இல்லையா, அதுக்கு பேர் பேங்க் ஓவர் டிராஃப்ட், ரைட். ஸோ செகண்ட் சம் ஓகே. தென் தேர்டு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் இதில் இருக்குது பாருங்கள். தேர்டு கொஷின்ஸ் என்னன்னு பார்த்துக்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன், அதாவது கொஷின் நல்லா ரீட் பண்ணால் தான் ஆன்சர் பண்ண முடியும், ரைட். So, from the following information given below, prepare the receipt and payments account of Madurai Mother Teresa Magalir Mandram for the year ending 31st December 2018. So, particulars they have given, opening cash they have given. So, this is the receipt side. Opening bank is the receipt side. Sales of newspaper, if you sell the newspaper, what do you get? Income you get. So, that is a receipt. Stationery purchase is a payment. If you purchase anything means you have to pay the money. If you sell anything means you will receive the money, right. Then audit fees payment, paid payment, right. Entrance fees received, receipt. Sundry charges, payment. Scholarship given, you only given, payment. Investment, interest on investment is a receipt, because interest on investment means you are receiving the interest for your investment, right. So the next paid, so insurance premium, paid, payment. Received, so subscription received, receipt. Furniture purchase is a purchase means payment. Purchase newspaper, payment. Depreciation furniture we have to take, no need to take, because depreciation எடுக்கக்கூடாது. எங்கே receipt and payments ப்ரிப்பேர் பண்ணும்போது depreciation எடுக்கக்கூடாது. Cash closing balance, payment, right. Conveyance paid, payment. Sale of furniture, receipt. That's all. So now I see you see the answer. So I show it. So please listen. Madurai Mother Teresa Magalir Mandram receipt and payments account for the year ending 31st 12/2018. The heading is very important, my dear students. Then see the answers. To balance BD, right? Cash, bank, opening, receipt. So 2,000, 3,000. Sale of newspaper is a receipt. Then entrance fees, we receive the entrance fees, received, so receipt. Interest on investment, receipt. Subscription receipt. Sale of furniture, receipt. So stationery purchase, payment. Ordinary audit fees, payment. Sundry charges, scholarship, interest on fire insurance premium. Furniture purchase is a payment. Purchase of newspaper is a payment. Except depreciation we can take all, right. So we have to analyze whether it is a receipt or payment. Then only we can do the sum properly, right. So we can see the balance. So in the receipt side, we have only limited amount. So it's reduced. So payment side is very high.
So compared to the payment and receipt, so receipt side you have to balance the 4,700. So we have to write as the bank balance OD. That means balance CD carry down bank overdraft. ஏன் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு போடுறோம்? ஏன்னா ரிசிப்ட் கம்மியாக இருக்குது, பேமெண்ட் இங்கே என்ன இருக்குது, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் 4,700 பார்த்தோம்னா ரிசிப்ட் சைடில் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட். புரிஞ்சா? ரைட். தென் ஃபோர்த்து சம்மும் அதே மாடல் தான். சரியா மைடிய ஸ்டூடெண்ட்? ஃபோர்த்து சம்மும் அதே மாடல் தான், அப்படியே நீங்கள் பண்ணுங்கள். தென் ஃபிஃப்த்து சம்மை மட்டும் நான் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபிஃப்த்து சம்மில் என்ன அப்படின்னா, ஐ வாண்ட் டு டெல் யூ பிகாஸ் in the fifth sum many of the students has confusion. The admission fees is a receipt or payment. So admission fees means we receive the admission fees. How the entrance fees are received in the third sum, likewise the admission fees also receipt. So that's why they have mentioned that admission fees is a receipt. You know all others. Government grants from government means we are receiving the grants from the government. Grants means some amount we are receiving from the government for running the Kabaddi Association, right? So this method 1 to 5 sums are same method. 1 to 5 problems are same method. We are going to find out the prepare the receipt and payments. We are going to find out the cash or bank overdraft. That's all, right? So difference வந்துச்சு அப்படின்னா receipt சைடில் ஹையாகவும் பேமெண்ட் சைடில் கம்மியாக இருந்துச்சுன்னா that is called as a cash or bank balance. So if the receipt side is very low, payment side is very high, means what's the answer will come? Bank overdraft will come. That's all, my dear students. Okay, we will see in the next session. Thank you.